நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஜேயூஸோட அடுத்த பிளான் என்ன, ஜேயூஸு யாரை தேர்ந்தெடுக்க போகிறார் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோட அப்டேட் என்ன, ரோமன் ரெயின்ஸ் என்ன நிலைமையில் இருக்கிறார் அப்படின்றதையும் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஜேயூஸோ ஆஃப்டர் ராயல் ரம்பிளுக்கு அப்புறம் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அது என்ன சொல்லியிருந்தாருன்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டோம். அது இங்கே சின்னதாக சொல்லிடுறேன். ஜேயூஸோ ஆஃப்டர் ராயல் ரம்பிளுக்கு அப்புறம் நான் யார் கூட மோத போகிறேன் ரிங் சைடில் இறங்கணும்னே சொல்லியிருப்பாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் வேர்ல்டு ஹெவி வெயிட் டைட்டிலை நோக்கி போக போறேன்ற மாதிரி ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. ஆனா இந்த வாரம் ராவில் அதை அப்படியே ஜேயூஸோ மறந்துருப்பாரு. அதை பத்தியே பேசியிருக்க மாட்டாரு. அது என்ன காரணம், ஏன் ஜேயூஸோ அதை பற்றி பேசல, ஜேயூஸோ ஏன் கந்தரை சேலஞ்ச் பண்ணல? கிளியராக கந்தரை சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஜேயூஸோ சேலஞ்ச் பண்ணி கந்தரோட ரெசில்மேனியா மேட்ச் மோதி இருக்கலாம். அந்த வாய்ப்பு இப்போ கிடையாது. கந்தரும் என் கூட மோதாத அப்படின்ற மாதிரி ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. என்ன காரணம், ஏன் இப்போ இந்த பிளானை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க WWE, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜேயூஸோ ஏன் கந்தரை தேர்ந்தெடுக்கல அப்படின்னா, கந்தருக்கும் ஜேயூஸோவுக்கும் நடந்திருக்குது கிட்டத்தட்ட 3 மேட்ச் நடந்திருக்கு. அது குயிக்கான காலத்தில் நடந்திருக்கு. அந்த 3 மேட்ச்லையும் கந்தர் ஜெயிச்சிருக்காரு ஜேயூஸோவை. அதனால தொடர்ச்சியாக 3 மேட்ச்ல தொடர்ச்சியாக லாஸ்ட் நடந்த 3 மேட்ச்ல கந்தர்கிட்ட கிளியரா தோத்துருக்காரு ஜேயூஸோ. குறிப்பாக சொல்ல போனால் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்ல கூட வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச்ல கந்தர்கிட்ட ஜேயூஸோ தோத்துருப்பாரு. அப்படி தோத்ததுனால தான் இன்னைக்கு அதை மீண்டும் வச்சோம்னா அந்த மேட்ச் நல்லா இருக்காது, இன்ட்ரெஸ்டா இருக்கிறாது அப்படின்றதுக்காக தான் இந்த மேட்ச் ரெஸ்ல்மேனியால WWE பிளான் பண்ணல. அதனாலதான் இன்னைக்கு கந்தரை அவரு சேலஞ்சு பண்ணல. அதனால அந்த சேலஞ்ச் இப்ப பண்ணல. அதனால இவர் அடுத்த கட்டத்துக்கு வேற யாரை நோக்கி போக போறாருன்னு கேட்டீங்கன்னா, இவரு ஸ்மாக் டவுன் நோக்கி போக போறாரு. அது மட்டும் இல்லாம ஸ்மாக் டவுனை சேலஞ்ச் பண்ண போறாருன்ற ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அது மட்டும் இல்லாம கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ஜேயூஸோ இவங்க 2 பேரும் 2023 டாக் டீமா இருந்தாங்க. அந்த டாக் டீம் ஸ்டோரி லைனை உள்ள கொண்டு வரலாம். 2 பேருமே வேர்ல்டு ஹெவி 2 பேருமே ஸ்மாக் டவுன் ரா அண்ட் ஸ்மாக் டவுன் டாக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சிருந்தாங்க. அந்த ஸ்டோரி லைனை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு WWE முடிவு பண்ணி இவங்க 2 பேருக்கும் ஒரு ஸ்டோரி லைன் பில்ட் பண்ணலாம். புதுசாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குன்றதுக்காக வைக்க போறாங்கன்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு. அந்த முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ் இவங்க 2 பேருக்கும் ராயல் ரம்பிள் நடந்ததுல முக்கியமான மேட்ச்ல, இந்த மேட்ச்ல லேடர் மேட்ச்ல கெவின் ஓவன்ஸ்க்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு, கோடி ரோட்ஸ்க்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதனால கோடி ரோட்ஸ் இந்த வாரம் ராவுக்கே வரல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அந்த இன்ஜுரி காரணமாக கோடி ரோட்ஸ் தன்னோட சாம்பியனை டிஃபெண்ட் பண்ண முடியாத நிலைமையில கூட இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. சாம்பியனை கொடுத்துட்டு போயிடுவார்ன்ற மாதிரிலாம் ரூமர் வந்துச்சு. ஆனா இப்போ அதனால கோடி ரோட்ஸ் இப்போ தன்னோட சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணணும். அதுகிட்ட யார்கிட்டன்னு கேட்டீங்கன்னா ஜேயூஸோ கிட்ட தான் டிஃபெண்ட் பண்ண போறான்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு நடந்த ராவில் கூட, இந்த லாஸ்ட் நடந்த ராவில் கூட என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச்லாம் ராவில் உள்ள ரெஸ்லரே வச்சு நடத்திருப்பாங்க. அதாவது ஜான்சன் செலக்ட் ஆயிருப்பார். ஜான்சனை தவிர சிஎம் பங்கு செலக்ட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் செத்ரோலின்ஸ்க்கு ஃபின் பாலருக்கு ஒரு மேட்ச் இருக்கு. அதுக்கப்புறம் ரேமிஸ்டியோ லோகன் பாலுக்கு மேட்ச் இருக்கு. இதில் முக்கியமாக மெயினாக ரா ரெஸ்லரை மட்டுமே டாமினேட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு சொல்லும் போது அது கந்தருக்கான டைட்டிலுக்காக மோதிரத்துக்கு ஆளை தேர்ந்தெடுக்கிறதாக இருக்குன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால ஜேயூஸோ வர்சஸ் கோடி ரோட்ஸ் தான் ரெஸ்ல்மேனியா பிளானா இருக்க போகுதுன்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. இதான் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ராயல் ரம்பிள்ல ரிங் சைடில் செத்ரோலின்ஸ் 2 ஃபினிஷர் போடுவார். ரோமன் ரிங்ஸ் ஒன்று கீழே தரையில் போடுவார், அதுக்கப்புறம் ஒன்று ஸ்டீல் ஸ்டெப்ல போடுவார். இந்த ஃபினிஷர் போட்டதுக்கு அப்புறம் சிஎம் பம்பு செத்ரோலின்ஸ் அடிச்சுப்பாங்க. இதெல்லாம் நடந்துச்சு ஒரு பக்கம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இப்போ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ரோமன் ரிங்ஸ் வரவே இல்லை. ரோமன் ரிங்ஸ் ராயல் ரம்பிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ராயல் ரம்பிள் என்ன செஞ்சிருக்காரு, தடுமாறி எஞ்சி போயிருக்காரு. என்ன நடக்குதுன்னு தெரியாம குழப்பத்தில் போயிருக்காரு. அந்த இன்ஜுரி ஏற்பட்டு இன்னைக்கு நடந்த ராவ்ல, அதாவது இந்த வாரம் நடந்த ராவ்ல செத்ரோலின்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. ரோமன் ரிங்ஸோட ஸ்டேட்டஸ் யாருமே சொல்ல, ரோமன் ரிங்ஸ் இன்ஜுரி ஆயிருக்காரு, அதை மறைக்கிறாங்க WWE. செத்ரோலின்ஸ் சொன்ன அப்டேட் மூலமா, செத்ரோலின்ஸ் அப்டேட் கொடுத்தது மூலமா இப்போ வர ரூமர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் இன்ஜுரி ஆயிட்டாரு, அதனால இந்த ரெஸ்ல்மேனியா வரமாட்டாரு அப்படின்ற ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. என்னதான் நடக்குதுன்றத பொறுத்து தான் போகும். இப்போ வரைக்கும் ரோமன் ரிங்ஸோட ரெஸ்ல்மேனியா பிளானுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஜான்சினா சிஎம் பங்கு எலிமினேஷன் சேம்பர் செலக்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் செத்ரோலின்ஸ் ஃபின் பாலர், லோகன் பால், அதுக்கப்புறம் ரேமிஸ்டியோ, கிட்டத்தட்ட 4 பேருக்கான வாய்ப்பு அங்க முடிய போகுது. அதனால இன்னும் 2 பேருக்கான வாய்ப்பு தான் இருக்கு எலிமினேஷன் சேம்பர்ல. ரோமன் ரிங்ஸ் இருப்பாரா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இதை பத்தி உங்களுடைய கருத்துன்ற கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.